SASDOவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். முடிவுக்கு வரும் அரிசி இறக்குமதி வர்த்தக அமைச்சரின் எச்சரிக்கை. RSS சேவை ஆட்சேப தடை அமைச்சர் வெளியிட்டுள்ள தகவல். அரசியல் வேட்டைக்கு தாம் உள்ளடங்கப்படுவதாக கூறும் மஹிந்தாவின் மகன். யாழில் ஒரே நாளில் கொடிய காய்ச்சலால் 2 பேர் பரிதாபமாக உயிரிழப்பு. கனடாவில் வவுனியா தமிழ் இளைஞர் பரிதாபமாக உயிரிழப்பு. குடும்பத்தினுடன் இலங்கை வந்த தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் பிரபலம். தொடர்பன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். எதிர்வரும் 10ஆம் தேதிக்கு பின்னர் வர்த்தகர்கள் அரிசியை இறக்குமதி செய்தால் அவை திருப்ப அனுப்பப்படும் என வர்த்தகம், வாணிபம் மற்றும் உணவு பாதுகாப்பு கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். அரிசி இறக்குமதி வழங்கப்பட்ட கால அவகாசம் எதிர்வரும் 10ஆம் தேதி நள்ளிரவு 12 மணியுடன் நிறைவடையுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். சந்தையில் அரிசி தட்டுப்பாடு காரணமாக அரிசியை இறக்குமதி செய்ய அரசு முடிவு செய்துள்ளது. இதன்படி இதுவரையில் 75,000 மெட்ரிக் டன் அரிசியை தனியார் துறை இறக்குமதி செய்துள்ளது. அதன்படி அந்த அரிசியில் 32,000 மெட்ரிக் டன் பச்சை அரிசியும் 43,000 மெட்ரிக் டன் நாட்டு அரிசியும் உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு சேவைக்கு பதிலாக ஆட்சேபு செய்வதற்கு சர்வதேச நாணய நிதியம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தடை விதித்துள்ளதாக விவசாய அமைச்சர் KD லால்காந்த தெரிவித்துள்ளார். கண்டியில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். எனினும் வெற்றிடமாக உள்ள மிகவும் அத்தியாவசியமான பணியிடங்களுக்கு மட்டுமே அரசாங்கம் ஆட்சேபு செய்ய முடிவு செய்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டில் அரசு சேவையில் சுமார் 15 லட்சம் பேர் இருந்தாலும் அரசியல் தேவைகள் காரணமாக பெரும்பாலான சில இடங்களில் குவிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் அதிகமான அத்தியாவசியமான பணியிடங்கள் வெற்றிகரமாக உள்ளதாகவும் அமைச்சர் லால்காந்த கூறியுள்ளார். தொழிலாளர்களை ஆட்சேபு செய்வதற்கு சர்வதேச நாணய நிதியத்திலிருந்து தடை இருந்தாலும் உயர் அதிகாரிகளை ஆட்சேபு செய்ய முடியும் எனவும் அவர் கூறியுள்ளார். தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தாம் பாடசாலை மாணவராக இருந்தபோது நடந்ததாக கூறப்படும் ஒரு சம்பவம் தொடர்பில் அரசியல் வேட்டையில் ஈடுபடுவதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் 2வது மகன் ஜோசித ராஜபக்ச குற்றம் சுமத்தியுள்ளார். கதிர்காமத்தில் ஒரு நிலத்தில் உரிமையாளராக குறித்து ஜோசிடவுடன் நேற்று காலை பல மணி நேரம் குற்றப்புலனாய்வாளரிடம் விசாரணை நடத்தப்பட்டது. எனினும் இதன்போது எந்த தகவலும் வெளியிடப்படவில்லை என்று ஜோசித மேலும் தெரிவித்துள்ளார். 2006-2007 இடையில் தாம் பாடசாலையில் படிக்கும் போது இந்த சம்பவம் நிகழ்ந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் 2023ஆம் ஆண்டில் சம்பந்தப்பட்டோர் நிலத்துக்கு அருகில் அமைந்துள்ள ஒரு மதத்தரத்துக்கு சில உதவிகளை தாம் வழங்கியுள்ளதாக ஜோசித தெரிவித்துள்ளார். இதன்போது கூட தம்மை தொடர்புபடுத்தி பேசப்படும் சம்பந்தப்பட்ட நிலம் இருப்பதாக கூட தமக்கு தெரியாது என்றும் ஜோசித குறிப்பிட்டுள்ளார். 2017ஆம் ஆண்டில் கூட நல்லாட்சி அரசாங்கம் இந்த விடயத்தை விசாரித்தது. ஆனால் அப்போது தமது பெயர் அதில் தொடர்பு படுத்திருக்க இல்லை. எனினும் இப்போது இந்த அரசாங்கம் அரசியல் ஆதாயங்களுக்காக தம்மை ஒரு பொய்யான நிலச்சம்பவத்தில் சிக்க வைக்க முயற்சிப்பதாக ஜோசித தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் கடந்த 2ஆம் தேதி எலிக்காய்ச்சல் நோய் காரணமாக 2 இறப்புகள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. யாழ்ப்பாணத்தில் கடந்த 24 மணித்தியாலங்களில் எலிக்காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட 10 நோயாளர்கள் சிகிச்சை பெற்று வருவதாக யாழ்ப்பாண மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளரும் வைத்தியர் கலாநிதி கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். யாழில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். உலகச் செய்திகள். கனடாவில் கார் கதவு திறக்கப்படாமையினால் அதிக நேரம் மூச்சு திணறல் ஏற்பட்டு பரிதாபமாக தமிழ் இளைஞர் ஒருவர் உயர்ந்த சம்பவம் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது. வவுனியா வீரபுரத்தைச் சேர்ந்த குறித்த இளைஞர் கனடாவில் வாழ்ந்து வருகின்றார். தேவை நிமித்தம் வெளியில் சென்ற நிலையில் இத்துயர சம்பவம் நிகழ்ந்துள்ளது. சம்பவத்தில் வவுனியா வீரபுரத்தைச் சேர்ந்த 20 வயதான இளைஞரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இந்நிலையில் இளைஞரின் மரணம் கனடா வாழ் தமிழரிடையே பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் கிரிக்கெட் வீரர் ஜோன் டிரோஸ் தனது குடும்பத்தினருடன் இலங்கைக்கு சுற்றுலா வந்துள்ளார். இவர் காலி, அஹிங்கம உள்ளிட்ட பல்வேறு பிரதேசங்களில் உள்ள சுற்றுலா தலங்களை கண்டுகளிக்க உள்ளார். முன்னாள் கிரிக்கெட் வீரர் ஜோன் டிரோஸ் தனது குடும்பத்துடன் முச்சக்கர வண்டியில் இலங்கையில் உள்ள சுற்றுலா தலங்களுக்கு செல்ல உள்ளார். ஜோன் டிரோஸ் தனது குடும்பத்துடன் முச்சக்கர வண்டியில் பயணம் செய்யும் புகைப்படம் தற்போது சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். முடிவுக்கு வரும் அரிசி இறக்குமதி வர்த்தக அமைச்சரின் எச்சரிக்கை. RSS சேவை ஆட்சேபு தடை அமைச்சர் வெளியிட்டுள்ள தகவல். அரசியல் வேட்டைக்கு தாம் உள்ளடங்கப்படுவதாக கூறும் மஹிந்தாவின் மகன். யாழில் ஒரே நாளில் கொடிய காய்ச்சலால் 2 பேர் பரிதாபமாக உயிரிழப்பு. கனடாவில் வவுனியா தமிழ் இளைஞர் பரிதாபமாக உயிரிழப்பு.
குடும்பத்தினுடன் இலங்கை வந்த தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் பிரபலம்.